Matriculation Higher Secondary School, K. Sennambatti. First of all, we would like to give away the participation certificate for all the students who have participated in this RILA program. One by one, நான் names read பண்றேன். Just collect your certificate, collect your book and the bag. வாங்கிட்டு உங்க பிளேஸ்ல அமைதியா வந்து உட்கார்ந்தணும். எந்த வித சத்தமும் வரக்கூடாது. Yes, team. Very good. Ajay Kumar. பேர் வாசிக்க அவங்க அப்படியே முதல்ல வாசிங்க மேடம். They will be ready. பேர் வாசிக்க அப்படியே வந்து வாங்க. ரா ஆதிகேசவன். கம்பாஸ். கடைசியா கை தட்டிங்க. சரிங்களா? நான் கடகடன் ரீட் பண்ணேன். மா அழகர்மலை. ஹா தர்ம பூபதி. இங்க வந்து வெயிட் பண்ணுங்க. அவங்க வாங்குனதுக்கு அப்புறம் நீங்க போங்க. வே மனோஜ் குமார். டி மாரி செல்வம். மு முத்தையா. து நவீன் குமார். ஓகே சு பிரதீப். மு ராம்பாண்டி. ரொம்ப நல்லதுங்க. சே வேல்முருகன். ரா ஜெயப்பிரியா. கா கலையரசி. தா கார்த்திகா. மா காவ்யா. ரா லஜிதா. சே மோனிகா. மா பவித்ரா. சா சந்தியா சந்துரு. பா ஸ்ரீநிதி. ई विजया. मा सरिका श्री. पा अजय. அவனே மறந்துட்டான் அவன். பா அகிலன். கா அஷ்ரப். மு துரைராஜ். மு ஜெகன். பசங்க பாத்துங்க அந்த ஆர்டர் படி அப்படியே வாங்கிட்டு போகணும். ஆ மன்மதன். ஆ மனோஜ் குமார். தா முத்துராஜ். கா இஷாந்த். மு ஷேக் சலீம். சு சிவா. சா ஸ்ரீ முத்துக்குமரன். சி வீரபாண்டி. மா விஸ்வா.
J. Abhisaya, Ma. Anushubha, B. Archana Devi, K. Alaku, P. Kavishri, Ra. Kavyasri, Ta. Kirtika, Pa. Madan, கொடுங்க C. Sita Lakshmi, B. Selvarani. Have you all got your certificates? Everybody? She is absent. She is Selvarani. Okay, students. Thank you so much for your excellent participation in these 2 days. Have you all received your participation certificate, dictionary along with the backpack? Yes. Now you can clap. Super, great. Sir, வந்துட்டோம், chief guest வந்துட்டோம். வந்த உடனே we shall start the ceremony, okay? அது வரைக்கும் focus. Very good. விட்டுலாம். 4 நம்மளால பண்ண முடியாதுல்ல? 4 மட்டும் விட்டுலாம். 1 1 1 2 2 2 3 3 3 ஓகே 4 என்ன பண்ணுவோம் அப்படினா டேப் பண்ணுவோம் கீழ டேப் பண்ணுவோம் இப்போ உட்கார்ந்திருக்கிறதுனால டேப் பண்ண முடியல ஓகே இப்போ 9th மட்டும் பண்றீங்களா ரெடியா ரெடி 1 1 1 2 2 2 3 1 1 3 2 2 Hey, very good, Ra. Super. Thank you. Great, great, great. பாத்தீங்களா உங்களை நான் 2 நாளா பாடாம படுறேன் உங்களுக்கு சொன்ன உடனே எவ்வளவு தங்க கிளிகளா பண்ணிச்சு ஃபர்ஸ்ட் வாய்ஸ் நீங்க மத்தியானம் கூட தப்பா தானே இல்ல ஓகே எல்லாரும் சேர்ந்து சரிங்களா 9 and 10 ஆ 2 எப்படி கரெக்டா சொன்னீங்க 2 2 2 3 3 1 2 3 1 1 3 2 1 3 2 1 Okay. Focus. Good, good, good. Excellent, excellent. That's fine, that's fine. Thank you, sir. எல்லாரும் சேர்ந்து ஒரு தடவை ரொட்டேட் சொல்லி காமிக்கலாமா ஒரே மாதிரி சொல்லுவீங்களா தப்பு இல்லாம ஃபர்ஸ்ட் கம் டு sir. Very good, very good. Hello, sir. முடிஞ்சிருச்சு. Very good. Thank you so much. Okay, super. So we shall start the ceremony now. Muthu sir வந்து so அதுக்கு முன்னாடி நம்ம ரோட்டரி பிரேயர் பண்ணிடலாம். வெல்கம் அட் சார் Muthu sir வந்த உடனே Improve the Lord to guide and enlighten us to make us worthy instruments of spreading joy, peace and bliss to all mankind. Thank you so much, sir.
I request all the dignitaries to take your seats, please. Now it's time to hear the welcome address from the President of Rotary Club of Tirunelveli Center. I request Rotarian D. Selvaramai sir to give away the welcome address. அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் சொல்லும்போதே நீங்கள் குட் ஆஃப்டர்னு சொல்லும்போதே உங்கள் உற்சாகத்தை வந்து நாங்கள் பார்க்க முடியுது. அந்த அளவுக்கு மேடம் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நன்றி. ஒரு சின்ன திருக்குறள். அறுவுடையார் அறிவுடையார் எல்லாம் உடையாரே யாருக்கும் இல்லாமை துணை. இக்குறள் அறிவு என்பது எல்லா செல்வங்களுக்கும் மேலானது என்பதை வலியுறுத்துகிறது. மைய தலைமைகள் என்ற நிகழ்ச்சியின் மூலம் மாணவர்கள் பெறும் அறிவு அவர்களின் வாழ்க்கையில் எண்ணற்ற செல்வங்களை தேடித்தரும் என்பதை இந்த குறள் உணர்த்துகிறது. இன்று நாம் இங்கு கூடியிருப்பது எதிர்காலத்தின் தலைவர்களை உருவாக்கும் ஒரு புனிதமான நிகழ்வுக்காக. மையத்து தலைமைகள் என்ற இந்த 2 நாள் பயிற்சி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய ரோட்டரி கிளப் ஆஃப் திருநெல்வேலி சென்ட்ரல் சார்பாக மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அறுவுடையார் எல்லாம் உடையாரே யாருக்கும் இல்லாமை துணை. இது திருவள்ளுவர் வாக்கு. இன்றைய நிகழ்வின் சிறப்பை எடுத்துரைக்கிறது. அறிவு என்பது மனிதனுக்கு கிடைக்கும் மிகப்பெரிய செல்வம். இந்த பயிற்சியின் மூலம் நம் மாணவர்கள் தலைமை பண்புகளை கற்றுக்கொள்வதுடன் தங்களுக்குள் புதிய அறிவு செல்வங்களை தேடிக் கொள்வார்கள். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்துவதற்கு எங்கள் சங்கத்தை வழிநடத்தி கொண்டிருக்கும் எங்கள் சங்கத்தின் மேஜர் டோனர் நேற்று வருகை தந்திருக்கும் மேஜர் டோனர் மயில் டி. பாலசுப்ரமணியாச்சி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்த இந்த மண்ணின் மைந்தர் பால் செஷன் கவர்னர் ரோட்டேரியன் கற்பூர் அவர்களுக்கு எங்கள் கிளப் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்த ரைலா சேர்மன் ரோட்டேரியன் ரவீந்திரன் அவர்களுக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கு சிறப்பாக பயிற்சி வழங்கிய ரோட்டேரியன் பிரிதா அவர்களுக்கு எங்களுடைய திருநெல்வேலி ரோட்டரி கிளப் ஆஃப் திருநெல்வேலி சென்ட்ரல் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் உங்கள் பள்ளியின் தலைமை ஆசிரியர் பால்ராஜ் அவர்களுக்கும் மற்றும் ரெட்மிஸ் நாகராணி அவர்களுக்கும் இந்த ஸ்கூல் அந்த ப்ரோக்ராம் நடத்துவதற்கு உதவிய அவர்கள் இருவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மாணவர்களின் திறமையை பாராட்டும் வகையில் தொடங்கி வைக்க சிறப்பு விருதாக வருகை தரும் முன்னாள் ஆளுநர் AKS முத்து அண்ணாச்சி அவர்கள் சிறப்புரையாற்ற வந்து கொண்டிருக்கிறார். அவர்களுக்கும் எங்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் சென்ட்ரல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் நிகழ்ச்சி முன்னிலை வைக்கும் எங்கள் கிளப் செக்ரட்டரி ரோட்டரி கந்தராஜ் அவர்களை வரவேற்கிறேன். மேலும் எங்களுக்கு 2 நாளும் உறுதியாக இருந்த எங்கள் ரோட்டரி நிர்வாகி ரோட்டரி பரமசிவன் மற்றும் மாணவர்கள் ஆசிரியர்கள் என அனைவரையும் வரவேற்கிறேன். இந்நிகழ்வு வெறும் ஒரு பயிற்சி மட்டுமல்ல, மாணவர்களின் வாழ்வில் ஒரு திருப்பணியாக அமையும் என்று நம்புகிறேன். அவர்கள் இங்கு கற்றுக்கொண்ட அறிவு அவரை எதிர்காலத்தில் சிறந்த தலைவர்களாக உருவாக்கும். நான் அன்னைக்கு சொன்ன இந்த 2 நாளும் உங்களுக்கு மிகவும் யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறது நான் நம்புகிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்தா உங்களுக்கு அதுக்கு நம்ம வந்து முதல்ல பிரீதா நடத்தி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த நிகழ்வை வந்து சிறப்பாக படம் பிடிச்சு நம்ம யூடியூப் மூலியமாக இந்த இது எல்லாமே சென்றடைய காரணமாக இருந்த பப்ளிக் இமேஜ் சேர்மன் ரோட்டேரியன் தினதனி ஆசிரியர் ரோட்டேரியன் ராமலிங்கம் அவர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவர்கள் உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். Thank you so much, sir. With this, we are moving for announcing the top 10 students that we have chosen from your 2 presentations. One is நீட் சார்ட் prepare பண்ணீங்களா? உங்களோட கோல் சார்ட் prepare பண்ணி சப்மிட் பண்ணீங்களா? 2034ல நீங்க யாரா இருப்பீங்க அப்படின்றத அழகா படங்களா வரைஞ்சு அழகழகா எழுதி எங்களுக்கு சப்மிட் பண்ணியிருந்தீங்க. அதுல டாப் 10 சூஸ் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி அம்பானி ஷார்ட் ஃபிலிம் பார்த்தீங்களா? அதுலேருந்து உங்களோட ரிவ்யூஸ் எழுதியிருந்தீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஷார்ட் ஃபிலிமில் என்ன கற்றுக்கிட்டோம், அதுலேருந்து என்ன விஷயத்தை என்னோடய வாழ்க்கையில் நான் பயன்படுத்த போகிறேன், இந்த மாதிரியான அழகான விஷயங்களெல்லாம் எழுதி கொடுத்துருந்தீங்க. அதுலேருந்து ஒரு டாப் 10 சூஸ் பண்ணியிருக்கோம். அந்த டாப் 10 யாருன்னு பார்த்துடலாமா?
அவங்களுக்கான சர்டிஃபிகேட்ஸ் வாங்கிக்கிறீங்களா? ஓகே. ஐ ரெக்வெஸ்ட் ஆல் த ரொட்டேரியன்ஸ் டு கிவ் அவே த சர்டிஃபிகேட்ஸ் ஃபார் தி டாப் 10 presentations ஆஃப் மீ சாட் அண்ட் அம்பானி ரிவ்யூ. சொல்லிடலாமா? ஈகரா இருக்கா? சூப்பர். ஃபர்ஸ்ட்லி here I am announcing the top 10 winners for me chat presentation. Those certificates are going to J Abhishaya. Clap பண்ணலாம். D Karthika. R Lajita. K அழகு. K கலையரசி. M ராம்பாண்டி. M ஷேக் சலீம். K அஷ்ரஃப். S சிவா. And finally P Malar. So these students are the top performers, the winners for me chat presentation activity. Now we are moving on to the winners, top 10 winners for Ambani, the short film review writing. In no order, the certificates are going to S Pradeep. M Manmadan. V Manoj Kumar. M Anushubha. D Karthika. M Sarika Shri. R Lajita. M Vishwa. S Velmurugan. And finally S Shri Muthukumaran. Congratulations all the winners of me chat presentation and Ambani the short film review. We shall take our seats, sir, maybe. Okay, they arrived. Okay, our chief guest is on our way. Students, be silent and maintain your discipline. Okay. Feedback ready on the I will ask you to present your feedback. Over there வந்து பேசுங்க. ரைட்டா? 2 minutes. அப்படியே எல்லாம் எந்திரிச்சலாமே. எல்லாரும் எழுந்து கிளாஸ். ஓகே? ஒரே மாதிரி கிளாஸ். ஹலோ என்னோட பாவு வராதே கதிர விட போற Let us all welcome the chief guest for today's event, Raila Vaya Talamegol at Hindu Nadar Matriculation Higher Secondary School. Let us all put 2 hands together for our chief guest, Rotarian V.R. Muthuanachi. Hi, sir. I request all the dignitaries to take their seats on dais.
Students, please sit down. Thank you. Thank you, ma'am. Feedback சொல்லலாம். Yes. Yes, ma'am. யார் முதல்ல வர்றதுன்றது டவுட்டாக இருக்கா? லஜிதா? எஸ். ஸ்டார்டிங். குட் ஆஃப்டர்நூன் சார். அங்கே நினைக்கிறீங்களா? அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் இந்த 2 நாள் ரோட்டரி கிளப் ஆஃப் திருநெல்வேலி சென்டர் அமைச்சர் செயலாளர் எல்லாருக்கும் நன்றி. நாங்கள் வாழ்க்கையில் மேம்படுறதுக்கான முதல் படி இதுன்னு சொல்லலாம். உங்களால் தான் நாங்கள் இவ்வளோ வந்திருக்கோம். எல்லாருக்கும் நன்றி. எல்லாருக்கும் மதிய வணக்கம். நாங்கள் இந்த 2 நாளில் நாங்கள் நிறைய கற்றுக்கிட்டோம். சின்ன பிள்ளைத்தனமாக இருந்தோம். 10th இந்த மார்க் எடுக்கணும்னு எங்கள் ஆசையாக இருந்துச்சே தவிர அதுக்காக ஒரு முயற்சி கூட நாங்கள் பண்ணலை. ஆனால் நேற்று இன்னைக்கு இந்த 2 நாளில் நிறைய மாறிட்டோம். அதுக்கு பிரீதா மேமும் கற்பூர் சார் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க கொடுத்த ட்ரெயினர், அவங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தை எங்களால் இதுதான் முடியும்னு எங்களுக்கே தெரியாமல் இருந்துச்சு. உன்னால் இது முடியும் அப்படின்னு அவங்க ட்ரெயின் பண்ணது எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். Good afternoon to all. நாங்கள் இந்த கிளப் மூலமாக எப்படி மெமரி பண்ணணும், எப்படி எக்ஸாமில் ப்ரெசென்ட் பண்ணுறத பற்றி கற்றுக்கிட்டோம். எப்படி பேரண்ட்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும், எப்படி டிசிப்ளினாக நடந்துக்கணும்னு கற்றுக்கிட்டோம். நாங்கள் எங்கள் கோலை அச்சீவ் பண்ண என்ன படிக்கணும், என்னென்ன பண்ணணுன்றதெல்லாம் கற்றுக்கிட்டோம். எங்கள் கோலுக்கு என்னென்ன படிக்கணும், எப்படி படிக்கணுன்றதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ தேங்க்யூ டு ரோட்டரி கிளப். தேங்க்யூ டு ஆல். குட் ஆஃப்டர்நூன் ஆல். இங்கே ரோட்டரி கிளப் ஆஃப் திருநெல்வேலி சென்டரில் இருந்து 2 days கேம்ப் எடுத்தாங்க. அந்த கேம்பில் நாங்கள் எல்லாருமே ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிட்டோம். எல்லாத்துக்குமே மரியாதை கொடுக்கணும், பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், வீட்டில் யார்ட்டுமே சண்டை போடக்கூடாது, டீச்சர்ஸ்களுக்கு எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்ற எல்லா ட்ரைனையும் நாங்கள் கற்றுக்கிட்டோம். இதன் மூலமாக நிறைய கேமையும் கற்றுக்கிட்டோம். நாங்கள் 490க்கு மேலே எடுக்கணுன்ற ஒரு ஆசையில் இருந்து நாங்கள் படிக்காமலே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இவங்க படிக்கணும், அந்த மார்க் எடுக்கிறது படிக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் மனசுக்குள்ள ஒரு ஆர்வத்தை தூண்டி விட்டுருக்காங்க. மிக்க நன்றி கற்பூர் சாருக்கும் அண்ட் பிரீதா மேமுக்கும். குட் ஆஃப்டர்நூன் டு ஆல். நாங்கள் இந்த கிளப்பு மூலமாக எப்படி மெமரி பண்ணது, எக்ஸாமில் எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அப்படின்றத ரொம்ப நல்லா கற்றுக்கிட்டோம். பேரண்ட்ஸ்ட்டு எப்படி ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதையும் நல்லா கற்றுக்கிட்டோம். அதுக்கு காரணமாக இருந்த பிரீதா மேமுக்கும் கற்பூர் சாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த கிளப்பு எங்கள் லைஃப் லாங் யூஸ் ஆகும் மேம். முடிவாயிடுச்சுன்னா வந்துடணும். வா. Good morning everyone. Good afternoon everyone. வணக்கம். நான் பெற்றவங்களுக்கு எப்படி மதிக்கணும்னு கற்றுக்கிட்டேன். என்னோட எக்ஸாமில் எப்படி மதிப்பெண் எடுத்து கற்றுக்கிட்டேன். டைம்
வேற என்ன சொல்ல நினைச்சு, வேற என்ன அவனுக்கு பிடிச்சிருந்துச்சு? என்ன பிடிச்சிருந்துச்சு? எல்லாமே நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்தது. ரைட், சந்தோஷம். ரைட், குடு. ஓகே, குட். வா. அடுத்து. இந்த பொண்ணு யாரோடையும் அதிகம் பேசாத ஒரு மாணவி இன்னைக்கு நம்ம மத்தியில் ஒரு மைக்கை பிடிச்சி எல்லாரும் முன்னால் நிற்கிறதே பெரிய ஒரு மாற்றம். இந்த பொண்ணுகிட்ட உள்ள மன தைரியத்தை நிச்சயம் பாராட்டணும். நம்மெல்லாம் பவித்ரா பவித்ரா, திருப்பி கடைசியில் உனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம். சரியா? தயாராயிக்க. ஓகே. Boys, one by one, yes, please. பாய்ஸ் வாங்கப்பா. குட் மார்னிங் டு ஆல். குட் ஆஃப்டர்நூன் டு ஆல். அனைவருக்கும் வணக்கம். நான் எனக்கு படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. எப்பயுமே நான் விளாண்டுக்கிட்டே இருக்கனால யாருமே நீ படிக்க மாட்ட அப்படி சொல்லிக்கிருந்தாங்க. இப்போ இவங்க தான் வந்து இல்லை உன்னால் முடியும்டா, நீ என்ன வேணா செய்டா, நீ வந்து காலையில் எழுந்திரிச்சு படித்தாலே போதும்டா அப்படின்னு சொல்லி எங்களை உற்சாகப்படுத்தினாங்க. எங்களுக்கு அதனால தான் படிக்கணுன்றது இன்ட்ரெஸ்டே வந்துச்சு. காலையில் கூட ஃபீட்பேக்கு எழுதி வைக்க சொன்னாங்க. அதை பார்த்து எங்களுக்கும் அதை அடையணும்னு எங்களுக்கு ஒரு லட்சியம் மாதிரி வருது. அதுக்கு முக்கிய காரணம் வந்து மேம். நன்றி மேம். நெக்ஸ்ட் பாய்ஸ் இன்னொன்று முடிவு பண்ணிட்டல தர எந்திரிச்சு வா. எஸ் தர்மபிரபு. இந்த கிளப் மூலமாக நாங்கள் பெரியவங்கிட்ட எப்படி பேசணும் இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அதோட முக்கியமான ஒன்று, நடுவில் ஒருத்தவங்க பேசிகிட்டு இருக்காங்கன்னா மற்றவங்க கூட பேசாமல் இருக்கணுன்ற ஒரு முக்கியமான பாயிண்ட்டு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட். ஹலோ. இந்த கிளப் மூலம் எப்படி படிக்கணும், எப்படி பேசணும், அமைதியாக இருக்க சொன்னால் அமைதியாக இருக்கணும், எப்படிலாம் பேசணும்னு சொல்லி கொடுத்தாங்க. மார்க் எப்படி எடுக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. இந்த பேசாமல் அடுத்தவங்க கூட பேசாமல் அமைதியாக இருக்க சொன்னாங்க. இந்த விரீதா மேமுக்கு கர்ப்பூர் சாருக்கு நன்றி சொல்லி. அடுத்து நெக்ஸ்ட் பாய்ஸ் கம். அனைவருக்கும் வணக்கம். நான் இந்த ரோட்டரி கிளப் மூலம் வந்து ரொம்ப நிறையா தெரிஞ்சுக்கிட்டேன். இவங்க வந்து பெரிய ஆளுங்கிட்ட எப்படி ரெஸ்பெக்ட் கொடுத்து நடந்துக்கிறணும், அவங்க பேசுகிறப்ப நம்ம என்ன செய்யணும், மற்றவங்க கூட பேசாமல் பக்கத்தில் நிற்காமல் இருந்து இவங்க சொல்கிறத அமைதியாக கவனிச்சுக்கிட்டே இருந்தாலே போதும். நீங்கள் வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு பெரிய ஆளுங்க கூட பேசுகிறப்ப ஒழுக்கத்தை கற்றுக்கிறணும். ஒழுக்கம் இருந்தாலே நம்ம வந்து கொஞ்சம் எங்கேனாலும் போயிடலாம், உங்களால் முடிஞ்சாலே உயரத்துக்கு போயிடலாம். அதனால் இவங்க ரோட்டரி கிளப் இவங்க வந்து இந்த பிரீத்தாக்கா வந்து நம்மளுக்கு நிறையா இன்ட்ரெஸ்ட் சொல்லியிருக்காங்க. இவங்க சொன்னது வந்து நம்மளுக்கு ஒரு அறிவுபூர்ணமானதான் சொல்லியிருக்காங்க எல்லாமே. அதனால் பிரீத்தா மேமுக்கு என்னோடய நன்றியை சொல்லிக்கிறேன். நம்ம கற்பூர சார் வந்து நம்ம எப்படியெல்லாம் பேப்பரில் வந்து என்னென்ன பண்ணலாம், நம்மளுக்கு வந்து நிறையா கேள்விகள் கேட்டு அது உங்களால் முடியும்டா, நீங்கள் எல்லோரும் எந்திச்சு ஆன்சர் பண்ணுங்கடா, உங்களுக்குள்ள இருக்க திறமையை வெளிக்கொண்டு வாங்கடான்னு நம்மளால் முடியும்னு சொல்லி நம்மளுக்கு நம்பிக்கை ஓடின கற்பூர சாருக்கு என்னோடய நன்றியை சொல்லிக்கிறேன். ஆமாம் சொல்லு தம்பிக்கு. வா மிஸ் வாப்பா. ஒழுக்கம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லு. ஒழுக்கமா இருக்கிறதுனா என்ன செய்யறதுன்னு தெரியல. உன்னை பொறுத்த வரைக்கும் அது என்னவா எடுத்துக்கிற, நீ என்னவா எடுத்துக்கிற? ஒழுக்கம்ன்றது
ஒழுக்கம்ன்றது நம்ம எல்லாருமே இப்போ ஒருத்தவங்க கிளாஸ்க்குள்ளே வந்தாங்களா அவங்க நம்மளை நல்லா பாராட்டுற மாதிரி அவங்களுக்கு வந்து நம்ம மரியாதை கொடுக்கணும். அவங்க ஏதாச்சும் சொன்னாங்கன்னா டக்குன்னு எழுந்துச்சி ஏதாச்சும் சொன்னோன்னே உடனே ஆன்சர் பண்ணணும். மற்ற அவங்கள கேலி கிண்டல் பண்ணக்கூடாது. அவங்க ஏதாச்சும் பேசுகிறப்ப பக்கத்தில் இருக்க கூட திருப்பி பேசக்கூடாது. சூப்பர். அடுத்து வாங்க தம்பி, நெக்ஸ்ட் வாங்க, அடுத்து வாங்க. அடுத்த நிகழ்ச்சிகள்லாம் இருக்கு, வேகமாக வாங்க. நம்ம அம்மா அப்பாட்ட எப்படி நடந்துக்கிறணும், அம்மா அப்பா சொல்கிறத கேட்கணும். அப்புறம் ஒழுக்கமாக இருக்கணும், நல்லா படிக்கணும், இப்படிலாம் சொன்னாங்க. உனக்கு என்ன பாயிண்ட் வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன்? நல்லா படிக்கணும், நல்லா படிக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும், பெரியவங்களை மதிக்கணும். நெக்ஸ்ட் அடுத்து வாங்க தம்பி. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்துக்கள் ஏற்பட்டிருக்கும், அந்த கருத்தை சொல்லுங்க. இந்த கிளப் மூலமாக நம்ம பெரியவங்கள்ட்ட எப்படி பேசணும், ஆசிரியர்கிட்ட எப்படி பேசணும், தலைமை ஆசிரியர்கிட்ட எப்படி பேசணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த கிளப்பில் நம்மளுக்கு ஒரு 3 தலைப்பு கொடுத்தாங்க. கண் திறந்திட வேண்டும், வாக்கியத்தில் இனிமை வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும் என்று நம்ம பிரீதா மேடம் நல்லா சொல்லி கொடுத்தாங்க. அதே போல் மார்க் எப்படி எடுக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. பிரீதா மேடம்க்கு ரொம்ப நன்றி. கருப்பூர் சாருக்கு ரொம்ப அடுத்து வாங்க. அம்மா அப்பா கூட சண்டை போடக்கூடாதுன்னு சொன்னாங்க. பெரியவங்ககிட்ட எப்படி மரியாதை கொடுக்கணும், எப்படி படிக்கணும் அதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அடுத்து வாங்க. நெக்ஸ்ட் கேர்ள்ஸ் யாருக்காவது புதுசாக கருத்து வந்துச்சுன்னா வரலாம். பேசிகிட்டு இருக்கும்போது நானும் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வரலாம். ரெண்டுலாம் நல்ல முயற்சி தந்தாருங்க. ஒழுக்கமாக இருக்க சொன்னாங்க, ஒற்றுமையாக இருக்கணும், சிந்திக்க செயல்பட செய்தாங்க. அதற்கு காரணம் பிரீதா மேம் அண்டு கருப்பம் சார். நன்றி. கேர்ள்ஸ் பக்கம் கொஞ்சம் அப்படியே வர்ற மாதிரி தெரியுது. அனைவருக்கும் வணக்கம். இந்த 2 நாள் கிளப்பில் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது வந்து முதல்ல வந்து ஒழுக்கம், முதல்ல வந்து ஒழுக்கம், எப்படி இந்த இதில் மார்க் எடுக்கணும், எங்கள் அம்மா அப்பாவை மதிக்கணும். அதில் இந்த 2 நாள் கிளப்பில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னோட ஏம் வந்து போலீஸ். அதை நான் எங்கள் அம்மாட்ட வந்து நான் ஃபஸ்ட்டு மார்க் எடுப்பேன்னு சொல்லியிருக்கேன். நான் வந்து எங்கள் அம்மாட்ட படித்து போலீஸ் ஆவேன்னு சொல்லியிருக்கேன். அருமை. அடுத்து வாங்கப்பா.
இந்த கிளப்பில் எப்படி படிக்கணுன்றதை தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த கிளப்பில் எப்படி பெரியவங்களை மதிக்கணுன்றதை தெரிஞ்சுக்கிட்டேன். பெற்றோர்கள் கூட சண்டை போடக்கூடாதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டேன். எக்ஸாம் எப்படி அச்சீவ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த 2 நாள் கிளப்பில் வந்து நிறையா விஷயத்தை கற்றுக்கிட்டேன். தேங்க்யூ. அடுத்து யாருப்பா? பாய்ஸ் ஃப்ரம் கேர்ள்ஸ் சைடு. 9th யாராவது துடிப்போட பேச நினச்சிங்களா வந்துடலாம். மதிய வணக்கம் எல்லாத்துக்கும். இந்த கிளாப்பில் எப்படி படிக்கணும் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த கிளாப்பில் பெற்றவங்களை எப்படி மதிக்கணும் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னோடய கோல் எக்ஸாமில் எப்படி மதிப்பெண் பெற்று தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த 2 நாட்களில் நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டேன். தாமரமான Thank you so much students for your valuable feedback. இந்த 2 நாளில் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்றத ரொம்ப அழகாக சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷம். Thank you so much. With this நம்ம வாழ்த்துரைகளை கேட்டுடலாமா? To felicitate the students, I first request the headmaster, Mr. A. Palraju sir, to felicitate. Over to you, sir. அனைவருக்கும் மீண்டுமாக எனது இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 2 நாட்களாக மிக சிறப்பாக இந்த பயிற்சி நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த நிறைவு விழாவில் நாம் அனைவரும் இருக்கிறோம். இந்த நிறைவு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் இந்த நிறைவு விழாவின் சார்பாக வருக என்று வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சியானது பல்முனை முயற்சியால் நடக்கப்பட்ட நிகழ்ச்சி. நம் பள்ளி நிர்வாகத்தின் சார்பாகவும் ஆசிரியர்கள் சார்பாகவும் மாணவர் சார்பாக ரொட்டேரியன் திருநெல்வேலி மத்திய ரோட்டரி கிளப் சார்பாகவும் 3 பக்கங்களும் சேர்ந்து பேசி மிக அருமையாக திட்டமிட்டு மிக அருமையாக செயல்படுத்தி இந்த நிகழ்ச்சியை முடிக்கும் தருவாயில் இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரை மீண்டும் வருக என்று வரவேற்கிறேன். வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir. Now it's time for the headmistress of Hindu Nadar Primary School, Mrs. E. Nagarani ma'am, to felicitate the students. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்று காலையில் துவக்க விழா நடந்தது. இனிதே ஆரம்பமானது. இப்போது நிறைவு விழாவுக்கு வந்தாச்சு இல்லையா? வெகு சீக்கிரத்திலேயே நிறைவு விழா வந்துருச்சு. அப்படித்தானே? அந்த கவலை எல்லார் முகத்துலேயும் எனக்கு தெரியுது. அப்படித்தானே? இன்னும் 2 நாள் இருந்தால் இன்னமும் நல்லாயிருக்கும். ஓகே, அடிக்கடி வர சொல்லிடுவோம். நீங்கள் பெற்ற வாய்ப்பை அடுத்து வரக்கூடிய மாணவர்களுக்கும் இந்த வாய்ப்பை பெற வைக்கலாம். சரியா? கற்க கசடர கற்க அப்படின்னா என்ன அர்த்தம்? படிக்கணும், பிழை இல்லாமல் தெளிவாக படிக்கணும். அதுக்கப்புறம் மிச்ச குறள் நிற்க அதற்கு தக, அதைத்தான் 2 நாளாக அவங்க சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படித்தானே? அந்த குறளுக்குரிய விளக்கத்தை தான் இவங்க 2 நாளாக செஞ்சாங்க. அதான் ஏன்னா உங்களுடைய ஃபீட்பேக் மூலம் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டது அதுதான். 2 நாள் அவங்க நம்ம படிச்சுட்டு போகிறது பெரிய விஷயம் கிடையாது. புக்கில் உள்ளதை படிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. அதன்படி நம்ம என்ன செய்யணும்? ஒழுக்கமாக வாழ்ந்து காட்டணும். மெயினாக அவங்க உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது என்னது? ஒழுக்கம். அப்படித்தானே? ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அப்போ ஒழுக்கம்தான் மிகச்சிறந்தது. அது இருந்தாலே நாம் என்ன செய்யலாம்? மிக மதிப்பு மிக்கவர்களாக இவ்வுலகில் நாம் வாழ முடியும். ஒழுக்கம் மெயின். அதுதான் திரும்ப நம்ம கற்றுக் கொடுக்குறது ஒழுக்கம்தான். அதை அவங்க ஒரு சில வழிமுறைகள் உங்களுக்கு சொன்னாங்க. நேற்று நான் இருக்கும்போது என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை இன்றைக்கி காலையில் ப்ரைமரியில் ப்ரேயரில் நாங்கள் செஞ்சிட்டோம். தெரியுமா? பார்த்தீங்களா?
நேற்று அவங்க சொல்லி கொடுத்தது இன்னைக்கு காலையில் ப்ரைமரியில் செஞ்சோம் 1 to 5 பிள்ளைங்களை. என்னன்னு கவனிச்சிங்களா? என்னது சொல்லி கொடுத்தோம்? ரொம்ப என்ஜாய் பண்ணி கை தட்டினீங்க, அப்படித்தானே? இந்த நிகழ்வின் காலையில் ஏன் மார்னிங் ப்ரேயர்லேயே இதை செய்ய வச்சேன்னா, காலையில் வந்த உடனே இனிய தொடக்கமாக ஆரம்பமாகட்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த கிளாப் பண்ணுறது சொல்லி கொடுத்தேன். ரொம்ப என்ஜாய் பண்ணி குழந்தைங்க ரொம்ப நல்லா பண்ணாங்க. சரி, நான் இது ஒரு எக்ஸாம்பிள் நேற்று அவங்க சொல்லி கொடுத்தது. இது மாதிரி நிறைய இருக்குது, எல்லாமே நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நேற்று நடந்த நிகழ்வுகளை யூடியூப்லேயும் நான் சாயங்காலமே பார்த்துட்டோம். அருமையாக இருந்துச்சு. வேறு ஒன்றும் இல்லை, சார் வந்து லைவில் இருக்குது யூடியூப் அப்படின்ற ஒரு வார்த்தை நேற்று நாங்கள்லாம் பேசி முடித்த பிறகு சொன்னாங்க. அப்புறம்தான் தெரியும் ஓகே அப்படியா அப்படின்ட்டு. சாயங்காலம் வீட்டுக்கு போன உடனே திருநெல்வேலி ரோட்டரி கிளப்னு தான் போட்டேன். யூடியூப் அழகாக வந்துருச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது மாதிரி அந்த யூடியூப்பை வந்து நான் ஃபார்வேர்ட் பண்ணேன். நம்ம உறவின் முறை செயலர் இவங்க எல்லாம் ஒரு குரூப் இருக்காங்க, அந்த குரூப் ஃபார்வேர்ட் பண்ணேன். அவங்களுக்கு தெரிஞ்ச குரூப்பெல்லாம் ஃபார்வேர்ட் பண்ணி நிறையா போச்சு. எல்லாரிடமிருந்தும் ஃபீட்பேக் வந்துருச்சு, வாழ்த்துக்கள் சொன்னாங்க, நல்லா இருக்குது அப்படின்ட்டு வாழ்த்துக்கள் வந்தது. எமது பள்ளியில் இந்த நிகழ்வு நடந்ததுனால எமக்கு மிக பெருமையாக இருந்தது என்பதை இவ்வேளையில் நான் சொல்லிக்கொள்கிறேன் உங்களுக்கு. சரி, அப்புறம் மாணவர்களுக்கு சில சங்கடங்கள்லாம் வந்துடக்கூடாது, சீக்கிரம் என்னுடைய உரையை முடித்து கொள்ளலான்ட்டு சுருக்கமாக சொல்லி என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் மேம். தற்பொழுது நம்முடைய ரோட்டரி கிளப் ஆஃப் திருநெல்வேலி சென்டர் ரைலா சேர்மன் ரொட்டேரியன் என் ரவீந்திரன் அவர்களை வாழ்த்துரை வழங்குமாறு அன்போடு அழைக்கிறோம். ரோட்டரி கிளப் ஆஃப் திருநெல்வேலி சென்ட்ரல் பிரசிடெண்ட், செக்ரட்டரி மற்றும் கற்பூர் சார் அவங்களுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ப்ரோக்ராமுக்கு சேர்மனாக நியமித்து என்னை கௌரவித்ததற்கு நான் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயங்கள் என்னென்னா, நேற்றுக்கு உங்களுக்கு நல்லா படிக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. எந்தெந்த காலேஜஸில் சேரலான்னு சொல்லி ஒரு 2 விஷயங்களை மட்டும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். நீங்கள் பாலிடெக்னிக் யாராவது சேரணும்னு நினச்சிங்கன்னா, NDTFன்னு சொல்லி ஒரு பாலிடெக்னிக் இருக்குது. அது ஒரு NGO ஆர்கனைசேஷன். அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி காலகட்டங்களுக்கு இண்டஸ்ட்ரிகளுக்கு எந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் தேவை அப்படிங்கிறத மற்ற பாலிடெக்னிக் காலேஜஸை விட இவங்க வந்து ஒரு ஸ்பெஷல் கோர்ஸாக செஞ்சிட்ருக்கிறாங்க நிறைய விஷயங்கள். உங்கள் மாணவர்கள் நீங்கள் யாராவது பாலிடெக்னிக் சேரணும்னு சொன்னோம்னா, உங்கள் தலைமை ஆசிரியர்கிட்ட இதை கொடுத்துட்டு போகிறேன், நீங்கள் அவங்கள அணுகுங்க. NDTF அப்படிங்கிற ஒரு பாலிடெக்னிக்கில் கண்டிப்பாக போய் சேருங்க. இங்கே இருக்கிற பெரிய பெரிய இண்டஸ்ட்ரிக்கு நம்ம வேலைக்கு போகிறதுக்கு மிக வாய்ப்பாக இருக்கும். அதுக்கு அடுத்து ஹையர் செகண்டரி முடிச்சுட்டு காலேஜ் டீச்சர் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு நம்மளுடைய மத்திய பல்கலைக்கழகம்னு சொல்லி ஒன்று இருக்குது. எங்கே இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா? மத்திய பல்கலைக்கழகம் தமிழ்நாட்டில் மதுரையில் இல்லை, திருவாரூரில் இருக்குது. அதில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்டகிரேட்டட் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி 4 வருஷம் BSc BEd சேர்ந்து ஒரு டிகிரி கொடுக்குறாங்க. முடிச்சுட்டு நம்ம ஊருக்கு ஆசிரியராக இந்த பள்ளிக்கு நீங்கள் வந்துடலாம். 4 வருஷம் நீங்கள் BSc படிச்சுட்டு இன்னொரு இடத்துல BEd படிக்கிறதுக்கு பதில் அதே காலேஜில் போய் நீங்கள் சேர்ந்து படிக்கலாம். இல்லை அங்கே இன்டகிரேட்டட் கோர்ஸ்னு சொல்லி 5 வருஷம் படிப்பு இருக்குது. அதுக்கு முக்கியமாக நீங்கள் ஹையர் செகண்டரி முடிச்சுட்டு CUTன்னு சொல்லி ஒரு காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டுன்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. அது எழுதுனீங்கன்னா இந்தியாவில் உள்ள அத்தனை மத்திய பல்கலைக்கழகத்துலையும் நீங்கள் போய் சேரலாம். அதில் கிட்டத்தட்ட ஒரு 64 டிபார்ட்மெண்ட் இருக்குது. உங்களுக்கு எந்த துறையில் சேரனாலும் விருப்பம் இருந்தாலும் சேரலாம். முக்கியமாக நான் என்னுடைய துறையை பற்றி உங்களுக்கு சொல்லிடுறேன். ஜியாலஜி ஒன்று இருக்குது, மைனிங் இருக்குது. அண்ணா யூனிவர்சிட்டியில் மைனிங் இருக்குது. அந்த கோர்ஸ் ஹையர் செகண்டரி முடிச்சுட்டு யாராவது படிக்கணும்னு விரும்புனீங்கன்னா ஜியாலஜி மைனிங் படிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இது எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு பிரின்சிபல்கிட்ட கொடுத்துட்டு போகிறேன். நீங்கள் எதுவே தேவைனாலும் அவங்கள அணுகிக்கலாம். மிக்க நன்றி சார்.
தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் பரிசுகள் எல்லாம் கொடுத்துடலாமா? ஓகே. ஐ ரெக்வெஸ்ட் our chief guest Rotarian VR Muthu Annachi to come forward to give away the prizes. I request all the Rotarians, high school secretary and உறவின்முறை செயலாளர் to stand along with him. இந்த பயிற்சி பட்டறையில் மொத்தமாக 47 மாணவர்கள் 10ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவர்கள் பங்கு கொண்டனர். அதிலிருந்து ஒரு 12 டாப் பெர்ஃபார்மர்ஸை சூஸ் பண்ணியிருக்கிறோம். அதில் 6 பேர் எமர்ஜிங் பார்ட்டிசிபென்ட்ஸ் அவார்ட் அண்ட் 6 பேர் அவுட்ஸ்டாண்டிங் பார்ட்டிசிபென்ட்ஸ் அவார்டு வாங்க போறீங்க. ஃபர்ஸ்ட் எமர்ஜிங் பார்ட்டிசிபென்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணிடுறேன். I request the dignitaries to give away the certificates along with a pen and silver medal. The emerging participant of Raila Vaya Talamegol goes to Mu Ram Pandian. Yes. Silver medal along with the pen. Yes, with your big round of applause. The second emerging participant is M. Sarika Shri. Yes. Yes, you can clap. The next emerging participant award goes to Ka Rishant. The next emerging participant award goes to P. Kavishri. The next emerging participant of Raila Vaya Talamegol, Manoj Kumar. நீதான் தம்பி, நீ மனோஜ் குமாரா தம்பி? The last and the final emerging participant of Raila Vaya Talamegol, Pa Ajay. I request all the emerging participants to come onto the stage to take a photograph. முன்னாடி வந்துருங்க. ஒரு போட்டோ மட்டும் எடுங்க. சர்டிபிகேட் வாங்க எல்லாமே மெடலோட அப்படியே போட்டுட்டு முன்னால மெடல் சர்டிபிகேட்ட கையில எடுத்து வச்சுங்க. மெடல் மாட்டிக்கங்க. அப்படியே முன்னால வந்து எடுத்துங்க. ராம்பாண்டி, சரிகா ஸ்ரீ, ரிஷாந்த், கவிஸ்ரீ, மனோஜ் குமார், அஜய் எல்லாரும் முன்னாடி வந்துருங்க. உங்களுடைய சான்றிதழ்கள் எல்லாத்தையும் கையில வச்சுக்கோங்க. மெடல் போட்டுங்க. ரெடி. With your applause. Yes. வராங்க வராங்க. சரி, ஓகே, தேங்க்யூ. Very good. So congratulations to all the students. Next is time to give away the prizes for the outstanding participants of this Raila program. We have chosen 6. Okay. In no order. Mu Thurairaj. இவங்க இந்த Raila programல top 6 performers. நல்லா கை தட்டலாம். They are getting a certificate, gold medal along with the gift.
ரஜிதா. இந்த 6 பேரும் கொஞ்சம் சீக்கிரம் முன்னால வந்துருங்க. அதே மாதிரி ஒரு போட்டோ எடுத்துடலாம். The final one is காம் அழகு. சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் வாங்க. டைம் இல்லை. 6 பேர் அப்படியே வாங்க. வாங்க ரஜிதா வந்துருங்க. வாங்க சீக்கிரம் சீக்கிரம். எல்லாம் எங்கே பாருங்க. ரெடி? சரி எங்கே பாருங்க. மேடம் மேடம். ரைட். ஓகே ஓகே ஓகே. தேங்க்யூ. Thank you girls and boys. Now it's time to announce the winner and the runner-up team. Team-ஆ யாரு முதல்ல ரெண்டாவதுன்னு பார்த்துலாமா? Any guesses? Runner-up team யாரா இருக்கலாம்? Runner-up team பா. Okay. It is none other than அமைதி படை receiving runner-up trophy for their team performance. Can we have a big round of applause for the runner-up team of Raila Vaiyar Thalamaikal அமைதி படை? Now, the winner of Raila Vaiyar Thalamaikal award goes to the team King Cobra. கிங் கோப்ரா டீம் வாய்ஸ் இல்லாம அப்படியே வரிசை நில்லுங்க. ரெடி? Thank you my dear boys. தற்பொழுதாக கடந்த ஆண்டு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்று பள்ளியின் முதல் 2 மற்றும் 3ஆம் இடம் பிடித்த மாணவர்களுக்கான பரிசளிப்பு விழா. நம்முடைய தலைமை ஆசிரியர் அவர்களை அவர்களுடைய பெயரை வாசிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 2ஆம் பரிசு பெற்ற மாணவி ரா வீரலட்சுமி அவர்கள் 500க்கு 462 மதிப்பெண் பெற்று 2ஆம் இடம் பெற்றுள்ளார். மூன்றாவது பரிசாக பெறுபவர் ரா மகாதேவி 500க்கு 450 மதிப்பெண்கள் பெற்று 2ஆம் இடம் பெற்றுள்ளார். வரலையா? முதல் பரிசை பள்ளி செயலாளர் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். அந்த ஷீல்டை காமிச்சு. சரி. Thank you so much. I request all the dignitaries to take their seats. Thank you. பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் மற்றும் சமூக மக்களுக்கு பலவித சேவைகளை சிறப்பாக செய்து வருகிறார். அண்ணாச்சியோட ப்ராஜெக்ட்ஸை பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தனுக்கு
மீன் சாப்பிட வாங்கி தரதை விட மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கணும் அப்படின்றத ரொம்ப சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா மீன் பிடிக்க கற்று தந்துட்டா அடுத்து அவனே மீன் பிடிச்சி சாப்பிட்டுக்குவான் இல்லையா? ஸோ அந்த நாலேஜ் கிவிங் அதை மெயின் அப்ஜெக்டிவாக வச்சு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. முரண்முறை செயலாளர் அவர்கள் தலைவர் அவர்களுக்கு பொன்னாடை போற்றுவார். கந்தராஜ் நம்முடைய ரோட்டரி கிளப் ஆஃப் திருநெல்வேலி சென்ட்ரல் செயலாளர் அவர்களை கௌரவிக்கின்றனர். நம்முடைய ரைலா சேர்மன் ரவீந்திரன் அவர்களை கௌரவிக்கின்றனர். நிகழ்ச்சி சிறப்பாக நடப்பதற்கு ரொட்டேரியன்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் திருநெல்வேலி சென்ட்ரலிருந்து வந்து பங்கு பெற்ற அவர்களை கௌரவிக்கின்றனர். 2 நாள் மாணவர்களோடு இருந்து பயிற்சி அளித்த ரொட்டேரியன் திரு KR கற்பூரன் ஐயா அவர்களுக்கு இந்த பொன்னாடை போர்த்தப்படுகிறது. இந்த 2 நாள் நிகழ்ச்சியில் நம்மோடு இருந்து பயிற்சி அளித்த யார் பாப்பா, அவங்க பேர் என்ன சொல்லுங்க பாப்போம். அவங்களுக்கு என்ன கொடுவோம்? பொன்னாடை போடுவோம். சரி, பொன்னாடை துவக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்கள் போடுவார்கள். நிகழ்ச்சி மிகச் சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. கற்பூர் துண்டங்க இங்கே இருக்கணும். பிரீதா எல்லாரும் எங்களை மரியாதை செய்த பள்ளி நிர்வாகத்திற்கு பதில் மரியாதையாக அவர்கள் அணிவித்த இந்த துண்டு தொடர்ந்து அணிந்திருக்கின்றோம். நிகழ்ச்சி முடியும் வரை இதை அணிந்திருக்கின்றோம். ஓகே, ஒரு அருமையான நிகழ்ச்சி. ரோட்டரி தரக்கூடிய ரைலா என்ற இந்த நிகழ்ச்சி திருநெல்வேலி சென்ட்ரல் சங்கத்திலிருந்து செல்வ ரமேஷ் காந்தராஜ் இங்கே இருக்கின்றார்கள். அவர்களை நான் பாராட்டுகின்றேன். அதே போல அவர்களோடு உடன் வந்திருக்கின்ற மற்ற நண்பர்கள் இருவரையும் மனப்பூர்வமாக பாராட்டுகின்றேன். இவர்களுக்கெல்லாம் மேலாக உங்களுக்கு சிறப்பான பயிற்சிகள் கொடுத்த இருவர், அருமை நண்பர் கற்பூர் அவர்கள், நல்லா கைதனுங்க. கற்பூர் அவர்கள் இந்த ஊர்க்காரர். நமது ஊரிலே மாணவர்களுக்கு தலைமை பண்புகளை வளர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர் நடத்தியிருக்கின்றார். அதனால் அவர்தான் இந்த நிகழ்ச்சிக்கு முக்கியமான காரணம் என்று சொன்னால் மிகையாகாது. அதே போல ரோட்டரி மாவட்டம் 3-1 நடத்தக்கூடிய ரைலா நிகழ்ச்சி மாதம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறந்த பார்ட்டிசிபெண்ட், பெஸ்ட் பார்ட்டிசிபெண்ட் அவார்டு வாங்கி சிங்கப்பூர் 5 நாட்கள் சென்று வந்த பிரீதா அவர்கள், மிகச் சிறப்பாக உங்களுக்கு பயிற்சியாளராக அவர் மாறி இருக்கின்றார். பங்கேற்பாளராக இருந்தவர் பயிற்சியாளராக மாறி. இதுதான் உகர்மா, இதுதான் ரைலாவின் சக்தி. உங்களுக்கெல்லாம் ரொம்ப சின்ன வயசுலேயே இந்த ரைலா கிடச்சிருச்சு. அநேகமாக 15 வயசுலேயே ரைலா கிடச்சிருச்சு. இந்த மேடையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் எப்போ கிடைச்சதுன்னு எனக்கு தெரியல. நீங்கள்லாம் ரைலா கலந்துருக்கிறீங்களா? இவங்களுக்கெல்லாம் கிடைக்கல.
இவங்களுக்கெல்லாம் ஒரு 25 வயசு இருக்குமா? இவங்க எல்லாருக்கும் இருக்கும், அது அனுசரித்து இருக்கும். அதுக்கு மேலே இருக்குமா? இவங்களுக்கெல்லாம் இதுவரைக்கும் ரயிலா கிடைக்கல, உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இறைவனுக்கு நன்றி, இறைவனுக்கு நன்றி. ஏன்னா ரயிலா என்பது அன்பை தரும், பண்பை தரும், வழிகாட்டும். அப்படி ஒரு அற்புதமான விஷயம் ரயிலா. நீங்கள் கேட்கலாம், இந்த 4 பேரை கேட்டீங்களா, நீங்கள் ரயிலா அட்டன் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வருது தானே? வருதா வரலையா? வருது. அதற்கு பதில், நான் ரயிலா அட்டன் பண்ணும்போது வருடம் 1985. எத்தனை வருஷத்துக்கு முந்தி? கிட்டத்தட்ட 39 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் ரயிலை அட்டன் பண்ணியிருக்கிறேன். 1985 எனக்கு வயது 32. நானும் உங்களை விட டபுள் வயசான பிறகு தான் ரயிலை அட்டன் பண்ணியிருக்கிறேன். ஸோ உங்களை மாதிரி பாக்கியவான்கள் யாருமே கிடையாது. வாழ்க. உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கிடைச்சிருக்கு, நிறைய நல்ல விஷயங்கள் கிடைச்சிருக்கு. உன்னால் முடியும், எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? சாதிக்கிறதுக்கு அடிப்படை தேவை உன்னால் முடியும். டாக்டர் ஆகணுமா, என்ஜினியர் ஆகணுமா, இல்லை ஒரு பெரிய தொழிலதிபர் ஆகணுமா, இல்லை என்ன ஆகணும், ஆசிரியர் ஆகணுமா? உன்னால் முடியும். என்னால் முடியும்னு நினைக்கிறவங்களாம் கை தூக்குங்க. என்னால் முடியும். சரி, யாரெல்லாம் கை தூக்கல? எல்லாரும் கை தூக்கிறீங்க. வெரி குட், வெரி குட். இந்த உன்னால் முடியுங்கிறதா முக்கியமான பாடம். அதை முதல் வந்த மாணவரே சொல்லிட்டார், உன்னால் முடியும் என்று சொல்லிவிட்டார்கள். உன்னால் முடியுங்கிற தலைப்பிலே எதுவும் ப்ரோக்ராம் பண்ணீங்களா? ஆனால் அவங்க அதில் அந்த மெயின் கிரக்ஸ் ஆஃப் த மேட்டர், உன்னால் முடியுங்கிற வார்த்தையை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க. உங்களை நான் மனப்பூர்வமாக பாராட்டுகின்றேன். அதே மாதிரி நிறைய விஷயங்கள் படிச்சிருக்கிறீங்க. மெமரி டெக்னிக்ஸ், ஞாபகம் வச்சுக்கிறது, ப்ரெசன்டேஷன், எப்படி பேசுறது, அதே மாதிரி கோல் செட்டிங். கோல் செட்டிங் அடிப்படை. கோல் செட்டிங் இருந்தால்தான் உன்னால் முடியுமுக்கு அர்த்தம். அந்த கோல் செட்டிங்கை படிச்சிருக்கிறீங்க. வீட்டில் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு படிச்சிருக்கிறீங்க. அதே மாதிரி ஒருத்தர் சொன்னார், அம்மா அப்பா சொல்கிறத கேட்கணும். யார் சொன்னீங்க இங்கே? அம்மா அப்பா சொல்கிறத கேட்கணும். ஒரு 2 பேர் 3 பேர் சொல்லியிருப்பாங்க. யார் அவங்க? அம்மா அப்பா சொல்கிறத கேட்கணும்னு சொன்னவங்க யார்? எழுந்து நிற்கலாம், எழுந்து நிற்கலாம், இல்லை கை தூக்குங்க. இங்கே பேசும்போது அம்மா அப்பா சொல்கிறத கேட்கணும்னு சொன்னது யார்? நல்லா எழுந்து நில்லுங்க 2 பேரும். இந்த 2 மாணவர்களுக்கு கரவொலி எழுப்பி நாம் பாராட்ட வேண்டும். உன்னால் முடியும் என்பது எவ்வளவு முக்கியமோ அதே அளவு பெற்றோர்கள் சொல்படி கேட்பது முக்கியம். அந்த பெற்றோர்கள் சொல்படி கேட்கணும் அப்படிங்கிறது உங்கள் சிலபஸில் இருக்கா? சிலபஸில் சொன்னீங்களா? எதை நீங்கள் தான் அதான் கேட்குறேன். சிலபஸில் இருக்குது, நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. அதனால் இந்த நேரத்தில் பயிற்சியாளர்கள் இருவர்களையும் வணங்குகின்றேன். ஒரு மிகப்பெரிய மந்திரம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ரொம்ப சிம்பிள். அம்மா என்ன சொன்னாலும் கேட்கணும். உட்காருங்கப்பா. அப்பா என்ன சொன்னாலும் கேட்கணும். இதுவரைக்கும் அம்மா அப்பா சொல்படி கேட்டவங்கெல்லாம் கை தூக்குங்க. இதுவரை சரி. இன்று முதல் அம்மா அப்பா சொல்படி கேட்க போகிறவங்களாம் கை தூக்குங்க. இன்று முதல். என்னப்பா 2 பேர் கை தூக்கல? அப்போ இன்று முதல் ஏற்கனவே கை தூக்கினவங்களும் தூக்கலாம். ஓகே. அதாவது அம்மா அப்பா சொல்படி நான் கேட்பேன் என்ற உறுதி இருக்கிற அனைவரும் கையை உயர்த்தலாம். எல்லாரும் கையை உயர்த்திருக்கிறீங்க. வாழ்க. இதை விட வெற்றிக்கு அடையாளம் வேறு எதுவுமே கிடையாது. என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். அதே மாதிரி மாணவர்கள் பேசும்போது சொன்னாங்க, படிக்கும் ஆர்வத்தை இந்த நிகழ்ச்சி தூண்டியிருக்குன்னு. இதை விட வேறு என்ன வேணும் ஐயா? படிக்கும் ஆர்வத்தை தூண்டி இருக்கிறது. அதானே கஷ்டம், அதானே நமக்கு இல்லை.
பாதி இல்லைன்னா உங்களை சொல்லப்பா, எங்களுக்கெல்லாம் இல்லை. நீங்களாம் அந்த ரயிலை அட்டன் பண்ணிட்டீங்க, அதனால் படிக்கும் ஆர்வம் உங்களுக்கு வந்துருச்சு. அதோட ஒன்றும் இல்லை, லைஃப் லாங்காக அந்த நிகழ்ச்சி யூஸ் ஆகும்னு சொன்னீங்க. மதிப்பெண்கள் பெறுவதற்கு முடியும்னு சொன்னீங்க. நிகழ்வாக, அதாவது நிறைவாக ஒன்று சொன்னீங்க. நிறைவாக ஒன்று சொன்னீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சது. அது என்னென்னா ஒழுக்கம். ஒழுக்கம் சொன்னது யாருப்பா? ஃபீட்பேக்கில் ஒழுக்கம் சொன்னார்ல ஒருத்தர், ஒழுக்கம். அவருக்கு ஒரு கைதட்டல் கொடுங்க. ஒழுக்கம்ங்கிறது ரொம்ப நல்ல பாடம். அந்த ஒழுக்கம் வாழ்க்கையிலே மிகப்பெரிய வெற்றியை தரும். அந்த ஒழுக்கம்னு சொன்னோன்னே இங்கே சபையில் ஒரு நண்பர் ஒருத்தர் திருக்குறள்லாம் சொன்னார், நீங்கள் சொன்னீங்க. அம்மாவை கைதட்டுங்க. அம்மா ஒரு திருக்குறள் சொன்னாங்க, இப்போ நீங்கள் சொல்லக்கூடாது, பசங்க சொல்லணும். ஒரு நிமிஷம், யாருக்கு தெரியும் கை தூக்குங்க. அம்மா சொன்ன திருக்குறள் யாருக்கு தெரியும்? பரவாயில்ல, எல்லாருக்கும் தெரியுது. நல்லா தயார் பண்ணியிருக்கீங்கம்மா. நான் கேட்குறேன், கட்டாயம் கேட்குறேன். சரி அம்மா, யார்கிட்ட கேட்கலாம்? எல்லாரும் கை தூக்குறாங்க, யாராவது ஒருத்தர் அடையாளம் காட்டுங்க. அவங்ககிட்ட தான் கேட்குறேன். இல்லை, அது அவங்க சாய்ஸ் விட முடியாது. அம்மா நீங்கள் தான் சொல்லணும். ஏம்மா, ஒழுக்கம், ஒழுக்கம் என்ற அடிப்படையில் அம்மா வந்து ஒரு திருக்குறள் சொன்னாங்க. சொல்லுப்பா. அப்படின்னா என்ன அர்த்தம்? தம்பி அர்த்தம் சொல்றாரு. அம்மா நீங்களே சொல்லிடுறீங்களா? மைக் வேணுமா? மைக் கொடுங்க. இல்லை பரவாயில்ல, அம்மா அர்த்தம் சொல்ல போகிறாங்க. இப்போ ஒழுக்கம் வந்து நம்ம உயிர் வந்து எல்லாத்தையும் விட மேலானது அப்படின்னு அதை பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப நம்ம என்ன செய்வோம், பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன எஃபோர்ட் எடுக்கணுமோ எல்லாமே எடுப்போம். அந்த உயிர் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த அந்த உயிரினை விட மேலானது ஒழுக்கம். உயிருக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதை விட அதிக அளவு நம்ம முக்கியத்துவம் தர வேண்டியது ஒழுக்கத்திற்கு. ரொம்ப சந்தோஷம். அம்மாவுக்கு ஒரு கரவொலி. ஒரு சின்ன அம்மா சொன்னதை விட ஒரு பாயிண்ட் மட்டும் நான் சேர்க்கணும். ஒழுக்கம் விழுப்பம் தரலான். ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். விழுப்பம்னா என்ன? முன்னேற்றம். ஒழுக்கமாக இருந்தால் தான் நம்ம முன்னேற முடியும். அதனால் நம்ம ஒழுக்கமாக இருக்கணும். அந்த ஒழுக்கம் வந்து உயிரை விட முக்கியம். ஒரு அருமையான திருக்குறள் அம்மா சொன்னாங்க. அம்மா அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னோட நேரம் நிறைவாயிடுச்சு. கற்பூர் பிரீதா அவர்களை மீண்டும் 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 பாராட்டுகின்றேன். அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியை யூடியூபில் ஏற்றிய நம்ம ராமலிங்கம் அவர்களை வெகுவாக பாராட்டு. யூடியூப்ல என்ன அடிக்கணும்? திருநெல்வேலி ரோட்டரி கிளப்னு அடிக்கணுமா? அப்படிதான் அடிச்சிங்க. ரோட்டரி கிளப் ஆஃப் திருநெல்வேலி. சரி, இல்லை, அந்த ரோட்டரி கிளப் ஆஃப் திருநெல்வேலியோட சேர்த்து இந்த பள்ளிக்கூடத்தோட பேரை அடித்தாலும், ஐயா நம்ம பள்ளிக்கூடம் பேர் என்ன? சென்னம்பட்டி. பள்ளிக்கூடம் பேர் அடித்தாலும் வரணும் யூடியூப்பில். அம்மா உங்கள் பள்ளிக்கூடம் பேர் அடித்து அம்மாட்ட அப்பாட்ட எவ்வளவு நல்ல ஒரு நிகழ்ச்சி இங்கே நடந்தது அப்படிங்கிறத எடுத்து சொல்லணும். யூடியூப்பில் மொத்த நிகழ்ச்சியை ஏற்றிட்டாரா? பிரமாதம். வாழ்க. என்னுடைய வாழ்த்துக்கள். நிறைவாக கற்பூர் சொல்றாரு, உங்கள் டைம் முடிஞ்சு வச்சு உட்காருங்கன்ட்டு. அதனால் ஒரே ஒரு செய்தி, ஒரு செய்தினா ஒரு நிமிஷம் கூட ஆகாது. அது என்னவென்றால், உங்கள் அனைவரையும், மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க இந்த சபையில்? 47 9th. எத்தனை பேர் இருக்காங்க? மொத்தம் 98 பேர் இருக்கிறாங்க.
ஒரு 35 சொல்லி ஒரு 3 பேட்சா எங்களது இதயம் நலனை தொழிற்சாலைக்கு நீங்கள் அனைவரும் வர வேண்டும் என்று நான் வரவேற்கின்றேன். வரலாமா? அதாவது மொத்தமாக வந்தீங்கன்னா கஷ்டம். ஒரு 3 பேட்ச் அல்லது 4 பேட்சை வாங்க, டீச்சர்ஸ் எல்லாம் சேர்த்து. ஐயா அனுமதி சேர்த்து மாணவர்களை நிச்சயம் ஆசிரியர்களையும் மாணவரையும் அழைத்து வருவேன். ரைட், நன்றி. 4 பேட்சாக கூட வரலாம், ரிலாக்ஸ்டா. சரிங்க, வாழ்க. நன்றிங்க. இது தவிர உங்களது லைப்ரரி இருக்காங்க? இருக்குங்க. லைப்ரரியில் எவ்வளோ புத்தகம் இருக்குது? 1500 புக் இருக்குங்க. 1500 புத்தகங்கள் இருக்கு. 1500 புத்தகங்களை ஒரு 10 புத்தகங்களாவது படித்தவங்க இருக்கிறீங்களா இங்கே? கை தூக்குங்க. ஒரு புத்தகம் நல்லா கை தூக்கணும். இப்படி கை தூக்கணும் படிக்கிறேன். லைப்ரரி புக் படிச்சிருக்கீங்களா? இப்படி கை தூக்கணும் படிச்சிருக்கீங்கன்னு. சரி, லைப்ரரி பயன்படுத்துங்க. உங்கள் லைப்ரரிக்கு ஒரு 40 அல்லது 50 புத்தகங்கள் எங்களது நிறுவனத்திலிருந்து நான் அனுப்பி வைக்கின்றேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த நல்ல வாய்ப்பு எனக்கு கொடுத்த கற்பூர் அவர்களுக்கு நன்றி கூறுகின்றேன். ஆனால் வருகிற வழியிலே நிறைய ஊரெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். ஏன்னா வழியில் நெட்டெல்லாம் வேலை பார்க்கல. பரவாயில்ல, வந்து விட்டேன் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்து நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். தங்களுடைய வாழ்த்துரைக்கும் பாராட்டுகளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சார். We are feeling very blessed with your presence. Thank you, sir. Now it's time to give away the memento for our chief guest. I request the pilot faculty, Rotarian K.R. Kadpur sir, to give away the memento to our chief guest, Rotarian V.R. Muthu sir, with a round of applause of yours. இந்த நிகழ்வு மிகச் சிறப்பாக நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி தெரிவிக்குமாறு நம்முடைய பைலட் ஃபேக்கல்டி ரொட்டேரியன் K.R. கற்பூர் சார் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நமது சிறப்பு விருந்தினர் ரொம்ப ரொம்ப பிஸி ஷெடியூல் உள்ளவர். இருந்தாலும் நமது பள்ளிக்கு கண்டிப்பாக வரணும்னு சொன்ன உடனே ஒத்துக்கிட்டு வந்ததுக்கு முதல்ல முத்து அண்ணாச்சி அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே மாதிரி திருநெல்வேலி சென்ட்ரல் சங்கத்து நிர்வாகிகள், திருநெல்வேலியிலேயே ஆயிரக்கணக்கான ஸ்கூல்கள் இருக்குது. இருந்தாலும் நான் என்னுடைய சொந்த ஊரில் செய்யணும்னு சொன்னதுக்கு இணங்கி அதற்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து ரோட்டரி நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்கூல் HM 2 பேரும் முதல்ல இருந்து ஒரு சிறப்பான ஒரு ஒத்துழைப்பு, ஒரு நல்ல உள்ளங்கள், மாணவர்கள் மேல் அக்கறை உள்ளவர்கள். அது மாதிரி உறவுமுறையை சேர்ந்த ஸ்ரீதர், ஒரு பாபு எல்லாரும் இன்னைக்கு என்னோட சொந்த ஊராக இருந்தாலும் நான் வருஷத்துக்கு ஒருக்க வர ஊர் தான். எல்லாரும் சிறப்பாக ஒரு சப்போர்ட் கொடுத்தாங்க. டீச்சர்ஸ் அது மாதிரி ரொம்ப பிரமாதம், ரொம்ப அருமையான டீச்சர்ஸ். எல்லாத்தையும் விட அந்த அண்ணாச்சி சொன்ன அந்த வார்த்தை தான், அந்த ஒழுக்கம் ரொம்ப இருக்குது இந்த பள்ளிக்குள்ளே இருக்குது. அதுதான் ரொம்ப முக்கியம். ரொம்ப இந்த காலத்தில் கிடைக்காத விஷயமா போயிடுச்சு. தேடி தேடி பார்க்க வேண்டிய விஷயமா போன ஒரு விஷயம் இந்த பள்ளியில் அபரிதமாக இருக்குன்னா அது அந்த ஒரே வார்த்தை ஒழுக்கம்தான். கல்வி தன்னால் வந்துடும், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. திறமை வந்துருச்சு. இப்போ ரயிலா பார்ட்டிசிபெண்ட் அவ்வளோ பேரும் திறமைசாலிகளாக மாறியாச்சு. இன்னையிலேருந்து மாறிட்டாங்க. அவங்க இனிமேல் ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையை அமைக்க போகிறாங்க. ஒரு பையன் சொன்ன மாதிரி வாழ்நாள் பூரா ஞாபகம் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். என்னைக்காவது வாய்ப்பு இருக்கும்போது என்னை தொடர்பு கொண்டு சொன்னீங்கன்னா சந்தோஷமாக இருப்பேன். 10 வருஷம் முன்னாடி 15 வருஷம் முன்னாடி இந்த கேம்ப் அட்டன் பண்ணோம், இதனால் நான் இந்த விஷயம் கற்றுக்கிட்டேன், இந்த உயர்வை இதனால் தொட்டேன்னு ஒருத்தர் ஃபோன் பண்ணால் கூட அதுவே நான் பிறப்படுவதற்கு உறுதியான காரணமாகிவிடும். அனைவருக்கும் நன்றி. வணக்கம். தேங்க்யூ வெரி மச். தேசிய கீதம்.